ஹலோ மை டியர் தம்பி தங்கைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆர்மி எக்ஸாம் ரிசல்ட்டை இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட் மூலயமா கொஞ்சம் பேருக்கு ஹாப்பியாகவும் கொஞ்சம் பேருக்கு ஏமாத்தமாகவும் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ண போகிறதில்ல. இது உங்களுடைய அடுத்த ட்ராவலுக்கான ஒரு பிகினிங் ஸ்டேஜ் மட்டும்தான். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாஸ் பண்ணவங்க எப்படி அடுத்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிறது, பாஸ் பண்ணாதவங்க அடுத்த வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி ஃபுல் ப்ரிப்பரேஷனோட ரெடி ஆகலாங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாஸ் பண்ண என்னுடைய அன்பு தம்பி தங்கைகளுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய எத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இது எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சிருக்கு. ஆனால் ஆட்டம் இதோடு முடியல. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. அதுதான் ஃபிசிக்கல் டெஸ்ட். ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு விஷயமான ரன்னிங் ப்ராக்டிஸை மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் ப்ராப்பர் ட்ரைனிங்கோட விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அடுத்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கான புஷ்அப்ஸு புல்அப்ஸு இதையும் டெய்லியும் ட்ரைனிங்காக எடுத்துக்கிறீங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கீங்க. உடம்புல ஒரு சின்ன காயம் கூட வராத அளவுக்கு உங்கள் ஹெல்த்தை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டயட் கண்ட்ரோலில் இருந்துக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளை அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். வெற்றி உங்கள் கைக்கு வர்ற வரைக்கும் ரெஸ்ட்டுங்கிற விஷயத்தையே வந்துட்டு பக்கத்தில் வரவிடாமல் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் கிரவுண்டில் சிந்தக்கூடிய ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் உங்களுடைய யூனிஃபார்மை நீங்கள் சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கு உங்களை சீக்கிரமாக கூட்டு போகும். ரிசல்ட்டில் நம்பர் வராத என் தம்பி தங்கைகளே, எனக்கு புரியுது. எவ்வளோ கனவு கண்டிருப்பீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஆனால் ரிசல்ட்டில் நம்பர் வரலங்கிற போது வரக்கூடிய வலிங்கிறது பெருசு தான். ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இதோட உங்களுடைய ஆர்மி கனவு என்ன முடிஞ்சா போச்சு? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அடுத்து நமக்கு இந்த இயர்லேயே வந்துட்டு நேவி, ஏர்போர்ஸ், டெரிட்டோரியல் ஆர்மின்னு அடுத்தடுத்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏன்னா நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கே இங்கே இடம் கிடையாது. நம்மளுடைய டார்கெட் ஒன்று தான், அந்த டிஃபென்ஸ் யூனிஃபார்ம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த டெரிட்டோரியல் ஆர்மிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதனுடைய சிலபஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷன் படிச்சிங்கன்னு வச்சுங்க, அழகாக இந்த இயர் எண்டில் நீங்கள் தட்டி தூக்கிடலாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, டைம் பத்தலையா, இல்லை நெகட்டிவ்ஸ் மார்க்ஸா என்னங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட படிக்க ஆரம்பிங்க. அடுத்த எக்ஸாமில் தட்டி தூக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். தயவு செய்து சொல்கிறேன், இன்னைக்கு இந்த எக்ஸாம் ரிசல்ட்டில் உங்கள் நம்பர் வரலன்றதை ஃபீல் பண்ணிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு இந்த ரிசல்ட்டில் உங்கள் நம்பர் வராது தான் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட ப்ரிப்பேர் பண்ணி வாங்க போகிற அந்த யூனிஃபார்முக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுதான், தோல்வி உன்னை தோய்வடைய செய்யலாம், ஆனால் அதையே உன்னுடைய ஆயுதமாக மாற்று. எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க பிசிக்கலுக்கு கிரவுண்டில் ஓட ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் ரிசல்ட்டில் நம்பர் வராதவங்க அடுத்த எக்ஸாமுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய நம்பிக்கையும் உழைப்பையும் நீங்கள் கைவிடாத வரைக்கும் உன்னை யாராலையும் அசைக்க கூட முடியாது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் தம்பி தம்பிகளுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.